பார்ப்பேன். வேலைக்கு போகிறாங்க வராங்க, இங்கே போகிறாங்க அப்புறம் டீ குடிக்க போகிறாங்க, காஃபி குடிக்க போகிறாங்க, வெளியூர் போகிறாங்க வராங்க, இன்கம் இஸ் ஸோ பிக்கா அப்படின்னு. ஸோ எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துச்சு. அண்ட் நேச்சுரலி ஐ எம் அ பர்சன், என்னால் இந்த மாதிரி உட்காந்து வேலை செய்ய முடியாது. ஐ எம் அ பர்சன் ஆல்வேஸ் மஸ்ட் பி ஆன் த மூவ். ஓகே, ஸோ தட் கேம் டு மீ, ஒய் நாட் ஐ கம் இன் டு த பிஸ்னஸ் அப்படின்னு தான் நான் வந்து பிஸ்னஸில் வந்து அஃப்கோர்ஸ் வித் மை. ஸோ பிரதர் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸில் ஃபியூ இயர்ஸ் இருந்தாருன்னா எனக்கு ப்ராஸ்பெக்ட் இருக்குமா? ஃபேமிலி ப்ராஸ்பெக்ட் இருக்குமா? ஜீரோ. And my family, relative and father, mother, எல்லாம் from India. Nobody is here. Only one or two, very minimal. So my brother இருக்கிறவங்களும் வந்து already close. So when I came in, I had a question, who I am going to close? யார் என்னோட prospect? You know, so these are the things. But nevertheless, I just came in with இந்த பிஸ்னஸ் வரும்போது 10,000 யாரும் கட்டினீங்களா? 5,000 கட்டினீங்களா? 1,000 கட்டினீங்களா? இல்லை, வெறும் எக்ஸாம் ஃபீ கட்டணும். We came into the business and we are here today. And it's a platform for you to make your money, mint your money, yes or no? Yes. So அந்த ஒரு இதில் தான் வந்து, ஏன்னா எனக்கு வந்து I'm being a very young person at that point of time. இப்பயும் நான் யங் தான், இப்போ நான் ஓல்டு இல்லை. So at that point of time, I told myself, okay, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, let me come into the business, alright? So very quickly, so once I graduated and all, I got some friends invitation, they were selling, you know, Shell வேலை செய்யலாம், or Shell giving an offer and all that. But you see, I was in a dilemma, already building my business, very minimal dilemma, whether I should go there or go here. Including my husband was questioning me, then what's the point you did your degree? You go into IT, why you want? நான் இன்சூரன்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். இதெல்லாம் நார்மல். those who have failed will talk like that, because அவர் செஞ்சிருந்தாரு, அவர் ஃபெயில் பண்ணாரு, அப்படி தான் பேசுவாங்க. எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு அட்வைஸ் கேட்க போறீங்கன்னா you must ask the advice from the right person, you know. இன்சூரன்ஸ் பிஸ்னஸை பற்றி நீங்கள் கேட்க போறீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்ககிட்ட கேளுங்க, இந்த பிஸ்னஸ் எப்படி நீங்கள் எப்படி நல்லா அவங்க நல்லா பாசிட்டிவாக கொடுப்பாங்க. இதே இதை போயிட்டு ஒருத்தவங்க ஃபெயில் பண்ண மட்டும் கேட்டிங்கன்னா நெகட்டிவாக தான் கொடுப்பாங்க. ஸோ who are you talking to is very important. Who are you seeking? That day somebody was telling me, speaking about marriage life, you know, the person went and got advice from somebody. They said, oh, very negative, because the person had some issues in family life. So I told the person, if you want to take a marriage life, what is that? யார் நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா இருக்காங்க அவங்ககிட்ட கேளுங்க. கங்காட்ட கேட்கலாம், married 3 children, beautiful family, கேளுங்க, பாசிட்டிவாக சொல்லுவாங்க. Until today, you have a fantastic, give a round of applause for yourself. I went for a leaders convention, so I was invited speaker. அங்க போனப்ப அவங்க வந்து அந்த கன்வென்ஷன்ல இல்ல. அன்னைக்கு நான் அவங்கள பத்தி யோசிக்கவும் இல்லை, அங்கே வரலன்னு கூட எனக்கு தோணலை. பிகாஸ் ஐ வாஸ் a speaker கொஞ்சம் அண்டர் த லீடர்ஸ், யூனோ. ஸோ லீடர்ஸ் பிளாட்ஃபார்மால I was a bit nervous. So, but happened to be when I was on the stage, I mentioned about her. There's one thing for ladies. I have some slides for ladies, some those who are going for promotees. I'll come to that. When I was on the stage, I mentioned about Ganga. ஒன்னே தான் சொன்னேன். நான் சொன்னேன், வாட் எவர் யூ டூ, யூ சி, இன்க்ளூடிங் என் மை ஹஸ்பண்ட் சொன்னார் தானே, இந்த பிஸ்னஸ் போகாதீங்க வராதிங்க இதெல்லாம் சொன்னார் தானே. பட் அதை எப்படி நம்ம அழகாக கொண்டு போகிறோமோ, மேரேஜ் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லேடிஸ். அதை ஃபைட் பண்ணி அகேன்ஸ்ட் பண்ணி போகக்கூடாது. ஸோ உங்கள் ஜிஎம் ஐ வாஸ் இன் சைனா விட்டு சுப்ரீமசியில் ஒரு வில்லேஜ், வெரி கோல்டு வில்லேஜ். நாங்கள் பஸ்ஸுக்கு ஏதோ வெயிட் பண்ணியிருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ஒரு மெசேஜ் சொன்னாங்க ஃபார் லேடிஸாக, சிஸ்டர் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன அவார்ட் எடுக்கலாம், நல்லா செய்யலாம், நல்லா ஏர்ன் பண்ணலாம், நல்லா முன்னேறலாம். ஆனால் நீங்கள் மேலே ஸ்டேஜுக்கு ஏறி போய் அவார்ட் எடுக்கும் போது திரும்பி பார்க்கும் போது உங்கள் ஃபேமிலி 2 கை தட்டணும்னு சொன்னாங்க. அவங்க அதுதானே செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு கூட அது தோணலை, ஏன்னா அது அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து எனக்கு இப்படி இதாக இருந்துச்சு. சரி, வாட் ஷி டெல்லிங் இஸ் வெரி ரைட். நான் இந்த பிளாட்ஃபார்ம் போனால் எஸ்பெஷலி டு லேடிஸ், ஏன்னா ஐ சி அவுட் தேர் லேடிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா ஏர்ன் பண்ணோன்னே அவங்களுக்கு அந்த ஈகோ வந்துடுது. நான் அவங்களோட கூட ஏர்ன் பண்ணுறேங்கிற ஈகோ வரவே கூடாது. இட் ஹேஸ் டு பி டுகெதர். அதான் சொல்லுவாங்க, பெண்ணு பெண்ணாக தான் இருக்கணும், ஆண் ஆணாக தான் இருக்கணும். அதை நம்ம என்றைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா மென்க்கு வந்து நேச்சுரலி கொஞ்சம் ஈகோ நம்மளை விட கொஞ்சம் கூட இருக்கும். சாரி டு சேலாம், கொஞ்சம் ஐ மீன் இட் தே ஆர் மென், ஸோ தே ஹேவ் தேட். ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். வி மஸ்ட் ரெஸ்பெக்ட். ஸோ நம்ம என்றைக்குமே லேடிஸாக இருந்து கூட ஏர்ன் பண்ணாலும் வாட் எவர் இட் இஸ், யூ மஸ்ட் மேக் ஷூர் யுவர் ஃபேமிலி இஸ் விதின் யோர் உங்கள் ஹேண்டில் செக்யூர்டாக இருக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட். ஸோ ஐ கம் டு தேர் லேட்டர் பார்ட். ஐம் கோயிங் அவுட் ஆஃப் த டாபிக், பிகமிங் டூ எக்ஸைட்டட். எங்கே கூட போகுது டாபிக்லாம் லேட்டாக வர வேண்டியது இப்போயே வருது. ஆல்ரைட். ஸோ எனிவே, ஸோ of
of course, I decided to join the business. So cut short the story. So, in the time when I was a clerical staff, na in the country me visit pannade illa. So my dream is to visit the country. Na visit pannano. Appala nenachittu irundhen. Indha mari graduate ஆயிட்டு beginning ஆனனே ஒரு don't know where to head to, you know, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தப்ப when I joined this business, I managed to travel many. I never put many photos. There are many countries that I think many of us have traveled, you know. So these are the some supremacy trips, Korea and all these things lah. So இது வந்து MDRT, you know, Mongolia, and some of it I did. This is also gave me the opportunity to visit on my own at my own expense. London and all these places. So இதெல்லாம் வந்து நான் ஒரு கிராஜுவேட் ஆகி ஒரு கம்பெனியில போய் உட்காந்துருந்தேன்னா என்னால் செய்ய முடியுமா? கண்டிப்பா செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இன்ன வரைக்கும் என் கூட கிராஜுவேட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் இந்த மாதிரி இடத்துக்கு நிறைய பேர் போகல. அப்படி போனா கூட லேப்டாப்போட தான் போறாங்க. வேலை தான் கேட்டானா இங்கே போனீங்க நோ ஐ குடன்ட் பிஸி பிகாஸ் ஆஃப் வேலை அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த பிஸ்னஸ்ல இருந்து தான் வந்துச்சு. After all, ஒரு 140 வெள்ளி தான் எக்ஸாம் ஃபீ நான் கட்டினேன். as a graduate I came in காசு இல்லை because graduate one new graduate, you know, although my brother was a GM, நீ ட்ரை பண்ணு ஒரு பார்ட் டைமா நீ வா அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ மேட் த டிசிஷன். ஸோ இந்த டிசிஷன் வந்து உங்களுக்குள்ள இருந்து வரணும் that I want to do well, I want to make the changes for my family. இது அவங்க சொன்னாங்க. நான் பேசிட்டு போறேன், எனர்ஜி will be high, maybe you all will feel 1-2 days அப்படி சொன்னாங்க நான் செய்யணும்னு. இன்னும் 2-3 நாள் கழிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் எனர்ஜி? பெலூன் அன்னைக்கு ஊற்றி இன்னைக்கு பெலூன் இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு பெலூன் என்னாவும் லேசா காத்து குறையும், ஒரு வாரம் கழிச்சு இப்படி குறையும், இப்படி குறையும். அது இப்படி நம்ம வச்சுக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு, அவங்க கையில இல்லை. நீங்க தான் காத்து ஊதணும், நீங்க தான் வச்சுக்கணும். எனக்கு அதுக்கு என்ன வேணும்? பர்பஸ் வேணும். I'll come back to that later, right? So these are the small things that I just want to tell you. Early of the year நீங்க என்ன செஞ்சிருப்போம்? எல்லாரும் கோல் செட்டிங் செஞ்சோமா இல்லையா? எஸ். இப்போ Q1 கோல் ரிவ்யூ செஞ்சிருப்பீங்க, I believe, right? ஸோ இந்த விஷயத்துல வந்து ஒன்லி பிஸ்னஸ் மட்டும் ஒரு கோலா எடுத்துக்காம மெனி ஏரியாஸ் வந்து நீங்க கோலா எடுத்துக்கிட்டீங்கன்னா it will drive you better. Of course business வந்து will give you income in order for you to achieve many other things. Okay, vision board செஞ்சீங்களா யாராவது? Do you all have any vision board for yourself? Okay, so அந்த vision board வந்து செஞ்சமா வச்சமா இல்லாம ரீவிசிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல நான் என்ன நேத்து நாங்க Q1 ரிவ்யூ செஞ்சபோது we told some people to come out and show their vision board. What have you achieved? How many percentage? ஸோ அவங்க சில பேர் சொன்னாங்க 10% அச்சீவ் பண்ணிட்டேன், ஒருத்தவங்க வந்து காடி புக் பண்ணிட்டாங்க. ஸோ அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஏதோ தானோ செஞ்சுக்கிட்டே போமே அப்படிதான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த விஷன் போர்ட்டை பார்த்து இதெல்லாமே நான் செய்யணும், இதெல்லாம் இந்த வருஷ கடைசிக்குள்ளே இதெல்லாம் செய்யணும். ஸோ ஹேவ் த ரீவிசிட் திஸ் in terms of your promotion, in terms of your supremacy, in terms of your SES, you must have this. இது வந்து it's a direction for you where you are heading to for this year. இந்த 20 கோல் நான் வச்சிருக்கேன், நான் இது செய்யணும் இத்தனை புக்கு நான் படிக்கணும், இவ்வளோ இன்கம் தனியாக ஒரு 50,000 இந்த வருஷம் 2024 இருந்து நான் சேவ் பண்ணி இந்த அக்கௌண்ட்டில் நான் போடணும், நான் FD இவ்வளோ போடணும், நான் இத்தனை 5 புக்காக இந்த வருஷத்துக்குள்ள 12 மாதத்தில் நான் 5 புக்கு படிக்கணும். ஒரு வருஷம் சம்டைம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம், பிஸி ஆகிட்டோன்னா ஒரு ஹோல் இயர் ஒரு புக்கு கூட படிச்சிருக்க மாட்டோம். So where's our knowledge? She spoke about cash. Where's your knowledge, right? So ask this for yourself. These are the goals, okay? இது வந்து என்னோட ஃபேவரட். டேக் ஓனர்ஷிப் ஆஃப் திஸ் பிஸ்னஸ். ஓகே, ஈஸியா இந்த கீ வந்து இந்த லைசன்ஸ் இந்த கான்ட்ராக்ட் வந்து நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஓகே, டேக்கிங் ஓனர்ஷிப் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் அப்படின்னா your compliance, your mandatory requirements, நீங்கள் என்ன செய்யணும் எல்லாமே வந்து ஓனர்ஷிப் வந்து நீங்கள் தான் எடுக்கணும். மீட்டிங்க்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ரிமைண்டர் கூட தேவையில்லை தெரியுங்களா? பட் என்ன பண்ணுறது, எல்லா குரூப்லையும் இதே தான் இஷ்யூஸ். மீட்டிங் வாங்க நம்ம சொல்லணுமா? நோ நீட் டு டெல், ரைட்? உங்களுக்கு தெரியும் இந்த டேல நம்மளுக்கு மீட்டிங் இருக்குன்னு. அந்த ஓனர்ஷிப் ஆட்டிடியூட் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிருவீங்க. Let me tell you, in order for you to succeed or to move to the next step, all the little things நான் சொல்கிறேன், but you practice and see it will work. இந்த நீங்கள் நினைப்பீங்க இந்த விஷயம் தான் நான் பரவாயில்ல அப்படின்னு. நம்ம இந்த சின்ன விஷயத்தை ஒன்று விடும்போது தான் அது பெருசாக வரும்போது results will not be there. Right? So in the take this ownership of this business, learning attitude. இந்த learning attitude மைண்ட் வந்து என்றைக்குமே ஓப்பனாக இருக்கணும். இன்றைக்கி நான் மீட்டிங்லேருந்து நான் என்ன படிக்க போகிறேன், நான் என்ன லேர்ன் பண்ண போகிறேன். ஓகே, அவங்ககிட்ட என்ன இன்றைக்கி இவங்க ஸ்பீக்கராக வராங்க, அவங்ககிட்ட நான் என்ன லேர்ன் பண்ண போகிறேன். ஐயா போன வாரம் தான் மீட்டிங், இந்த வாரமும் மீட்டிங்கா, இந்த மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம். எவ்வளோ நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இது நம்மளோட ரைஸ் போல் குறைக்கணும். திஸ் இஸ் அவர் ரைஸ் போல். நான் GSM சொல்லுவார், யூ டேக் கேர் ஆஃப் த பிஸ்னஸ் will take care of you.
இப்போ ஒரு காடி வாங்குறோம், புது காடி வாங்குறோம். Okay, or for guys or girls lah, if you are in a relationship with someone, how do you react? How do I have to take care of this person? நான் கால் பண்ணணும், நான் மெசேஜ் பண்ணுவீங்களா இல்லையா? கரெக்ட் guys or girls, alright? How do you take care of the relationship? நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை டேக் கேர் பண்ணா தான் அந்த ரிலேஷன்ஷிப் உங்க கூட இருக்கும். நீங்க உங்களுக்கு கால் பண்ணல, இது பண்ணல, நான் ஒண்ணுமே பண்ணல, I don't even call her, I don't want to meet her, I don't know, it will drop. எல்லாத்துக்குமே சிமிலர் தான், இட்ஸ் ஆல் அட்ராக்ஷன் தான். ஒரு காடி வாங்கினா நல்லா பார்த்துக்க, அந்த காடி நல்லா ஒழுங்காக இருக்கும், ஆக்சிடென்ட் குறவாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஐ பிலீவ், ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். ஸோ சிமிலர்லி கம்ஸ் டு அவர் பிஸ்னஸ். திஸ் இஸ் அவர் லைஃப் லைன், திஸ் இஸ் அவர் ரைஸ் போல். எஸ் ஆர் நோ? ஸோ அதை எப்படி பார்த்துக்கணும், நம்ம பவுன மாதிரி பார்த்துக்கணும். சொல்லவே தேவையில்லை. மீட்டிங் எப்போ, அவங்கள கால் பண்ணிருக்கா, மீட்டிங் எப்போக்கா, மீட்டிங் நீங்கள் என்ன வைக்கல, எப்போ மீட்டிங் வைக்கிறீங்க, லீடர்ஷிப்பை கொண்டு வாங்க வெளியில், பிரிங் ஆன். ஆல்ரைட்? So next is meeting attendance. Nobody need to be reminded, I feel. இன்னொரு பாருங்க, meeting, when it comes to meeting attendance, I always tell my team, நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கோம். Okay, this is a family, alright? This is a family. இது வந்து ஒரு ஃபேமிலி மீட்டப், ஃபேமிலி மீட்டிங் is needed, alright? இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது அந்த சன் வந்து பினாங்கில் இருக்காரு, ஃபேமிலி வந்து கேரில் இருக்கு. அந்த சன் வரவே மாட்டார், பினாங்கிலே வேலை செய்வார், என்னைக்காவது ஒரு வாட்டி வருவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அந்த பையனுக்கு? யூ டோன்ட் நோ த attitude, how the person will grow, you don't know what is happening in the family, he doesn't know, will be left out, right? Similarly, this is also a family. You have to come back and meet the parent. பேரண்ட்டை வாரத்துக்கு ஒரு வாட்டி பார்க்கணும், வாரத்துக்கு எப்பப்போ கூப்பிடுறாங்களா பேரண்ட்டை நீங்கள் போய் பார்க்கணும். If you are not in touch, similar, this works exactly like a family, I truly believe. If you are not in touch with your parent or with your leader or your coach, you don't know where you are heading to. Remember that, alright? So, this is my team attitude வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். இது என்னோட டீம், நீ அவங்க மறந்துட்டாலும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணலாம். நான் பார்த்துருக்கேன் சில பேர் when they are going for promotion, some of them, even in my team, ஐயோ சொல்லவே இல்லை, இது செய்யணுமா அது செய்யணுமா, சொல்லணுமா? மீட்டிங்கில் சொல்லிட்டோம் தானே, உங்களுக்கு தனியாக கால் பண்ணி அந்த ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணுமா, இது செய்ய அது செய்யலை அப்படின்னு இல்லையே. We got a lot of agents to take care. So where's the leadership role? Ask ourselves. You must. நான் வந்து இப்போ நான் UM ப்ரொமோஷனுக்கு போகிறேன்னா நான் என்ன செய்யணும்? Talk to your leader. Read in e-partner. Everything black and white is given. நான் என்ன செய்யணும், என்னோட க்ரைட்டீரியா 4 க்ரைட்டீரியாவா 5 க்ரைட்டீரியாவா எழுதி வச்சுட்டிங்களா, எழுதி ஒட்டிடுங்க வாலில். That's where I'm heading to. காடி எடுத்துட்டு உங்களுக்கு டெஸ்டினேஷன் தெரியணும். நான் பினாங் போகிறேன்னா, ஜோஹோக்கு போகிறேன்னா, சும்மா காடி எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தாலும் எங்கே வேணாலும் ஓட்டிக்கிட்டே போகலாம். கரெக்ட் ஆகணும். ஸோ யூ மஸ்ட் நோ வேர் ஐம் ஹெட்டிங் டு. இஃப் ஐம் ஹெட்டிங் டு ஜோஹோ, யூ மஸ்ட் நோ திஸ் இஸ் த வே. ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த லீடர், திஸ் இஸ் மை டீம் attitude or leadership role வந்து யூ மஸ்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் யூ நீட் டு டூ. ஆர் ஒரு ஈவெண்ட் செய்கிறாங்கன்னா பார்ட்டிசிபேட். ஐ ஆல்சோ நோட்டீஸ் மெனி ஏஜென்ட்ஸ் சம்டைம்ஸ் they don't give cooperation. அவங்க தானே லீடர், அவங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க, நம்ம அட்டென்ட் பண்ணிக்கணும். ஏன்னா many people have this kind of thing. அது வந்து நீ வெளியில் வீசிட்டு என்ன வந்து குரூப்புக்கு செய்யலாம், என்ன எப்படி ரிக்ரூட் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம இன்னும் நல்லா செய்யலாம், சர்வே செய்யலாமா, வேற ஆக்டிவிட்டி இருந்தால் யூ கேன் கிவ் யுவர் லீடர் சஜஷன். ஸோ அந்த ஆட்டிடியூடுக்கு வந்து நம்ம எல்லாருமே வரணும். ஆல் of us have to come to that stage. Alright, this is my team at leadership roles I've shared. Next is, you see, this is one of the recent book that I was reading, book called Art of Laziness. Is talking more about how Japanese or the practice, Japanese or the principle, life principles theriyala. So Japanese is one people that we have to look high upon. Avanga kitta irukka discipline la we all are very far from them. The way, the work attitude, நம்மலாம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு ஐயோ நீக்கு அக்கா நான் 3 அப்பாயின்மெண்ட் போயிட்டு நீங்க இங்க மல்லக்கா அடிச்சு விட்டுச்சு இருக்க 2 நாளைக்கு வேலை செய்ய மாட்டாங்க. கரெக்டா? ஸோ அவங்கெல்லாம் அப்படி இல்லை. ஃபார் தேம் டெய்லி ஒர்க் ப்ராக்டிஸ் இஸ் தேர். ஏன் நம்மளாம் கொஞ்சம் வேலை செஞ்சு நொந்துக்கிறோம் தெரியுங்களா? இது வந்து ஏஷியனோட கல்ச்சர். ரொம்ப கொஞ்சம் வேலை செஞ்சுட்டோம்னா ஓயோ ஐ நீட் டு ரெஸ்ட், எனக்கு தூக்கம் பத்தல, ரெஸ்ட் பத்தல, இது பத்தல, அப்படியே ஃபேமிலியை கட்டி பிடிச்சிட்டு வீட்லேயே 4 நாள் இருந்துருது. எஸ் நாட் ஹேப்பன் அண்ணா. ஏ ஸோ ஏன் அதுக்கு இன்னும் கடுமையாக ஓகே சி when talking about art of laziness, ikigai is one practice. Purpose in life, what is your purpose in life? When you have purpose, the laziness வந்து வராது, யாருக்குமே வராது. ப்ராப்ளம் இஸ் பர்பஸ் இல்லை நிறைய பேருக்கு. I'll run through very quickly. Kaizen, I'm sure all of you know, small improvement on a daily basis. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆளை பார்த்தேன்னா நாளைக்கு வந்து நான் மேபி 2 ஆளை பார்க்க போகிறேன். ஓகே 2 ஆள் பார்த்தேன்னா எனக்கு டைம் முடிஞ்சிருந்தா ஓகே நாளைக்கு வந்து நான் என்ன சர்வே ஒன்று செய்யணும். ஸோ எவ்ரி டே
வாட்ச் யோர் இம்ப்ரூவ்மெண்ட். நான் எப்படி கொஞ்சம் நல்லா இன்னும் சிறப்பாக செய்யலாம், இன்னும் எப்படி நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம், இன்னும் நான் எப்படி என்ன நாலேஜ் ப்ராடக்ட் நாலேஜ் நான் வளர்த்துக்கலாம். எவ்ரிடே தெர் மஸ்ட் பி லிட்டில் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம யாருமே அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. பிகாஸ் வி ஃபீல் நம்மளுக்கு தான் தெரியுமே, ஓரளவுக்கு தெரியுமே அப்படின்னு. என்ன இம்ப்ரூவ்மெண்ட் செய்யறோம். திஸ் இஸ் வாட் தே ப்ராக்டிஸ், ரைட்? புக் ஸ்பீக் அபவுட் தட். So very fast, always have the beginner's mindset. I already spoke about this. என்னைக்குமே வந்து எதையும் லேர்ன் பண்ண போறீங்கன்னா I am new to this, மைண்ட் ஓப்பன் அப், எனக்கு இதை பற்றி தெரியும் அப்படிங்கிற மைண்டுக்கு நம்ம என்னைக்கு வந்தோமோ. நான் பார்த்துருக்கேன் மிஸ்டர் எஸ்கே சாமி எல்லாம் 30-40 over years இந்த பிஸ்னஸ். உங்களுக்கு தெரியுதானே மிஸ்டர் எஸ்கே சாமி சார், மெனி அதர் GSMs மெனி இயர்ஸ் இந்த பிஸ்னஸ். இன்ன வரைக்கும் எங்கள் மீட்டிங் வந்து உட்காருவாங்க. ஆனால் யங் ஏஜென்ட்ஸ் நாட் இந்த மீட்டிங். ஸோ பார்த்தீங்களா ஆட்டிடியூட்டை? அந்த யங் ஏஜென்ட்க்கு என்ன தெரியும் பிஸ்னஸ் பற்றி? டெய்லி இட்ஸ் சேஞ்சிங். ஒரு 40 வருஷம் சீனியர் GSM கேன் சிட் இந்த மீட்டிங். எல்லாரும் முன்னுக்கு வந்து ஜூமில் லாகின் பண்ணி வந்து முதல்ல உட்காந்து லுக் அட் த ஆட்டிடியூட். வேர் இஸ் அவர் பீப்புள்? ஸோ யூ மஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் த பிகினர்ஸ் மைண்ட். I'll skip this topic. இது வந்து அவங்களோட ஒன் ஆஃப் தியர் ப்ராக்டிஸ் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக். ஸ்டாப் ஈட்டிங் when 80% இஸ் ஃபுல். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வரைக்கும் சாப்பிடுவோம். நேற்று கூட இங்கே கொட்டவாலில் பிரியாணி கொடுத்தாங்க, ஒரு டப்பா முடிச்சிட்டோம் எல்லாருமே, சரிங்களா? ஸோ இது கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட். ஸோ இவங்களோட 80% ஃபுல்லான ஸ்டாப். இட்ஸ் ஆல் திஸ் வில் கட் டவுன் யுவர் லேசினஸ். ஓகே, ஐ ஜஸ்ட் கீப் ஆன் திஸ். நான் கமிங் பேக் டு திஸ் விமன் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, நிறைய லேடிஸ் இருக்கீங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் சம் क्वेश्चंस டு லேடிஸ்லாம். ரைட் சிஸ்டர், நீங்கள் இப்போ மேரிட்? ஓகே, மேரிட். ஸோ நீங்கள் வந்து மேரிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபைனான்ஷியலை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ரைட். ஸோ லேடிஸ் வந்து ஆஸ்க் திஸ் क्वेश्चन டு யுவர். நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த அவங்களோட இன்கம்ல நான் வந்து வாழ போகிறேன்னா எனக்கு நான் ஒரு இன்கம் நான் தேட போகிறேன்னா, தோஸ் டேஸ் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒய்ஃப் வீட்டில் இருக்கணும், ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போகணுன்னு. இப்போல்லாம் அந்த கதைக்கே ஆகாது. ஏன் சொன்னோம், வேலையே செய்யாது அதெல்லாம். இப்போ let me tell you my advice to those who are married or not married, I don't know, but let me tell you, please financially strong ஆகுங்க. ஏன்னா நீங்கள் எல்லா லேடிஸ்ட்டு வெளியில் பேசுகிறீங்க தானே, ஐயோ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிரேக் வீனர் சிஸ்டர், இஃப் எனிதிங் ஹேப்பன் வாட் வில் ஹேப்பன் டு தி இன்கம் பேசுகிறீங்க தானே. ஆஸ்க் த சேம் கொஸ்டின் பேக் டு யுவர். Yes or no? I got many ladies, friends, clients, husband வந்து not around, 3 பிள்ளைங்க வச்சுருக்காங்க, அப்படி லாஸ். வயசு 40, இப்போ தான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும், இப்போ தான் நான் ஏதாவது தேடணும், இன்கம் தேடணும், பிஸ்னஸ்க்கு வரணும்னு. எவ்வளோ சேலஞ்சிங். ஏன் அதை நம்ம இன்றைக்கே செய்யக்கூடாது? சாரி டு சே, சைனீஸ் லேடிஸ் வந்து இதில் வெரி குட். அக்ரி or not? I'm not putting down, but they are very good. அவங்களோட மைண்ட் செட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து பணம் இருக்கணும், என்றைக்குமே வந்து எதுலையுமே வந்து தாழ்ந்து இருக்கக்கூடாது, பணம் இருக்கணும். ஸோ அவர் பீப்புள் ஆர் கம்மிங் டு தேட், பட் ஸ்டில் வெரி புவர். இன்னமும் வந்து ஹஸ்பண்ட் கட்டுறாரு, ப்ரீமியம் கட்ட போனால் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு சொல்கிறேன் வாங்குறதா இல்லையாட்டுன்னு. ஏன்னா ஆஸ்பத்திரி போனோம் 50,000 கட்டினா ஹஸ்பண்ட் கேரண்டியாக காசு கட்டுவாரானே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ ஆஸ் தி ஸ்பீக் டு லேடிஸ் அவுட் தேர், உங்களோட கிளையன்ட் ஆர் யுவர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், எனி லேடிஸ் தட் யூ ஸ்பீக், பிரிங் தம் இன் டு த பிஸ்னஸ். டெல் தேம், நீ இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 4,000 வெள்ளி ஏர்ன் பண்ணுறீங்க சிஸ்டர், இன்னும் ஒரு 5 வருஷம் போனால் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் ஏற்றிருப்பாங்க, மேபி 4,000 to 4,500. ஓகே, நீங்கள் இன்னும் 5 வருஷத்துக்கு உங்களுக்கு வயசு வந்து 45 வயசாயிரும், 35 வயசாயிரும், உங்கள் இன்கம் ஏறுமா? இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஏற்றலாம். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க தானே. இன்க்ரிமெண்ட்டை நானே இன்க்ரீஸ் பண்ணலாம். I don't have to wait for my employer to increase my increment. I can decide இந்த மாச கடைசியில் எனக்கு எவ்வளோ சம்பளம் வேணுமோ என்னால் மாற்ற முடியும், உங்களாலே மாற்ற முடியும். All of you have the license, yes or no? Yes. So financial independence at any point of time, this is the decision that I made for myself. Because இந்த பிஸ்னஸ்க்கு வரும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த பிஸ்னஸ்லாம் நீ செய்ய முடியாதுன்னு சொன்னார். Point number 1, encouragement இல்லை. That was the greatest encouragement that he gave me. இந்த பிஸ்னஸ்லாம் நீ செய்ய முடியாதுல்ல, very difficult அப்படின்னு சொன்னார். But I challenged. Inside me I challenged. I never showed the challenge to him. All I told very humbly, all I think just சின்ன mountain, let me try, let me go in and see. அந்த மாதிரி தான் வந்தேன். So as progress, I made a better living. இதுக்கு யாருக்கு நல்லது? ஒரு better living நம்ம செஞ்சோம்னாக்கா அதே ஃபேமிலிக்கு தானே, நம்ம ஃபேமிலிக்கு தானே, நம்ம ஹஸ்பண்டுக்கு, நம்மளோட சில்ட்ரனுக்கு தானே. கரெக்ட். பட் இது வந்து யார் யோசிக்கணும்? நம்ம தான் யோசிக்கணும். as ladies you got to always must make sure financially நான் என்னைக்கும் ட்ராப்பாக இருக்கக்கூடாது. I must have a good savings for myself.
ஏன்னா நாட் டு சே ஹஸ்பண்ட்ஸ்கெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு அப்படி சொல்ல வரல, பட் ஒரு சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன். அட் எனி பாயிண்ட் வந்து நான் யாரையும் இண்டிபெண்டாக இருக்கு கற்றுங்க. எப்போதுமே நம்ம இந்தியன் லேடிஸ் ஆர் வெரி வெரி டிபெண்ட். எஸ்பெஷலி என்னோட கிளையன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கரெக்டாக எங்கேயும் போகணுமா ஹஸ்பண்ட் ஏற்றிட்டு போவார், எங்கேயும் போகணுமா இது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவார். அப்போ நம்ம என்ன ஆன்லைன் பேங்கிங்காக ஹஸ்பண்ட் செய்வார். உங்கள் இன்கம் எங்கே வருது? ஜாயின் அக்கௌண்ட்டில் வருது. சம்டைம் வேலையே செய்ய மாட்டாங்க, ஒரு இன்கம் ஹஸ்பண்ட் தான் அங்கே பில்லு கட்டு. ஐ ஃபார் ஒன் எக்ஸாம்பிளாக அந்த லேடிக்கு பில்லு கூட கட்ட தெரியாது. நான் அப்பயும் சொல்லுவேன் எவ்ரி டைம் பார்க்கும்போது, வாய் நாட் யூ லேர்ன் திஸ், வாய் நாட் இது பண்ணுங்க, கிராப் எடுத்து போங்க, இது பண்ணுங்க சொன்னோம். ஹஸ்பண்ட் அவர் வந்து லஞ்ச் அவர் ஏற்றிட்டு வருவார், திடீர் டின்னர் இது பண்ணுவார், பில்லு கட்டுவார், எல்லாமே டேக் கேர் பண்ணுவார். ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ அவங்க another woman விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ என்ன ஆகும் நிலைமை? இந்த நிலைமை யாருக்கு வேணாலும் வரலாம். எஸ் சொல்லணும். ஐம் நாட் சேயிங் நம்ம ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, நம்ம கரெக்டாக வச்சுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஐம் நாட் சேயிங் எல்லாமே தப்பு இப்படின்னு சொல்லலை. எனிதிங் கேன் ஹேப்பன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அதுக்கு நீங்கள் ஃபைனான்சியலியாக ஸ்ட்ராங்காக இருங்களேன். You can solve a lot of issues, you know. I have solved a lot of problems for my husband. Health issues, I can pay. Even overseas, நான் கூட்டிட்டு போனேன். நான் கூட்டிட்டு போய் காட்டினேன். I think was it கொரியா தான் நினைக்கிறேன். கொரியா தான் போகும்போது கூடிய பர்பஸ்லி கூட்டிட்டு போனேன், காட்டுறதுக்காக கூட்டிட்டு போனேன். Let him see the people, let him வாய் அடைச்சிட்டாரு, அதோ பேசவே மாட்டேன். All this that you can do, but keeping our marriage life stronger is in our hands. Alright, so all these changes ladies must do. Please look into it. Alright, இது வந்து இன்னொரு பாயிண்ட். சம்ஒன் ஒரு வயசான ஒரு லேடி ஸ்போக் டு மீ, விச் ஐ ஆல்வேஸ் ப்ராக்டிஸ். எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் லீட்ஸ் டு anger. இது வந்து நம்ம லேடிஸ் கிட்ட வந்து ஆம்பளைங்க வந்து வெரி குட் அட் திஸ். அவங்க எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் என்கிட்ட எது சொல்லலை அது சொல்ல. பொம்பளைங்க வந்து நீங்கள் கால் பண்ணவே இல்லை, இன்னைக்கு தான் கூப்பிடுறீங்க, எனக்கு உடம்பு முடியல, நீங்கள் கேட்கவே இல்லை எனக்கு உடம்பு ஏன் முடியல. இதெல்லாம் லேடிஸோட எக்ஸ்பெக்டேஷன். ஒரு பர்த்டேக்கும் எனக்கு ஒன்றுமே நீங்கள் வாங்கி கொடுக்கல, நீங்கள் எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போகலையா, நீங்கள் கூட்டிகிட்டு போன அவரை சொன்னோம். லேடிஸ்க்கு வந்து ஹேவ் திஸ் ப்ராப்ளம் இன்னும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெனி எக்ஸ்பெக்டேஷனில் தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறதே எக்ஸ்பெக்டேஷனில் தான். ஏன் அது நம்ம செய்யலாமே, தப்பு இல்லை. ப்ரொடக்ஷன் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதுல தப்பு இல்லை, அது வந்து நீடட். ஆஃப்கோர்ஸ் லீடர்ஸ் will look forward that she must do well, she must get promoted, that is different. I'm talking about இது வந்து கேரக்டர்ஸ் ஆஃப் லேடிஸ். யூஸ்வலி எக்ஸ்பெக்டேஷனில் இது செய்யலை, எனக்கு குறை கம்ப்ளைண்ட் எங்கெங்க போகிறோம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு. கமான், we have another 20 or 30 years தான், solid years to earn. எஸ் or no? ஸோ எக்ஸ்பெக்டேஷனை ட்ராப் பண்ணுங்க. நான் இதை தான் என் ஹஸ்பண்டை நான் ட்ராப் பண்ணேன். ஏன்னா சம்டைம் டிஃப்ரெண்ட் மேன் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக். சில பேர் வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணுவாங்க. என்னோட கிளையனோட ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்கு கூட்டி விடுவாரு, டின்னருக்கு ஊட்டி விடுவாரு. அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேன். விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஏன் எவ்வளவோ பரவாயில்ல, ஊட்டியும் விடல, வந்து லஞ்சுக்கு பார்க்கல, பசிக்கூட தான் இருக்காரு. ஸோ ஐ ஸ்டில் ஸோ என்ன சொல்றேன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னைக்குமே நம்ம ட்ராப் பண்ணி வச்சுக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்க செய்ய பாருங்க. Right? So this is one thing. ஏன் சொல்றேன்னா, expectation leads to frustration, frustration leads to anger. கடைசியா anger ஆத்திரத்துல தான் வரும். அது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. Yes or no? Alright, so practice is, please practice. இது நான் சொல்லல, someone who's older than me many years, ஒரு வயசான ஒரு Chinese lady told me, Sarah, you always practice this. உங்களுக்கு வேணுமா நீங்க போய் செஞ்சீங்க. உங்களுக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணிக்கீங்க. So don't think that people must do this for me and நீங்க கூட்டிட்டு போணும் வைக்கணும். Please drop this. Alright, so life will be much more happier. Now coming back to everyone here, இப்போ இன்னைக்கு எல்லாம் கேட்டுட்டு போறோம். ஓகே, எல்லாம் மோட்டிவேட்டடா போயிடுவோம். போயிட்டு என்ன ஆகும்னா, நாளைக்கு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே மண்டே எல்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க. அங்கே ஒரு ப்ராப்ளம் வரும், உங்ககிட்ட போய் இது எடுக்கணும், அதை போய் செய்யணும், அது செய்யணும், ப்ராப்ளம் வருமா இல்லையா? அடுத்தடுத்து ஒன்றுனா வரும். டெய்லி லைஃப், ரைட்? யூ வில் ஹேவ் இஷ்யூஸ், ரைட்? பட் இன்னைக்கு வந்து எல்லாம் மோட்டிவேட்டட், பவர், பேட்டரி பவர் 100ல போகிறோம். இன்னைக்கு நாளையிலேருந்து ஆரம்பிக்கும். நல்லா செய்ய போகிறோன்னு தான் இன்றைக்கி போகிறோம். ஆனால் நாளையிலேருந்து ஆரம்பிக்கும். ஒன்று கால் வரும், இது வரும், கிளைம் இதாயிரும், அதாயிரும், கேஸ் வரும், வராது, ஃப்ரீ லுக் ஆயிரும். ஆல் திஸ் கேன் ஹேப்பன், ரைட்? பட் வாட் ஆர் வி டூயிங் அபவுட் திஸ்? இட்ஸ் கோயிங் டு பி a daily thing. பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை இருக்காது, ரைட் ஆர் நாட்? டெய்லி இருக்கும். அதை எதிர்பார்க்க வேணாம், அட்ராக்ட் பண்ண வேணாம். அது வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? யூ ஹேவ் டு பவுன்ஸ் பேக். ஸோ இது வந்து லேடிஸ்க்கு நான் சொல்கிறேன், பிகாஸ் எனக்கு வந்து குவாய்ட் அ நம்பர் ஆஃப் லேடி ஏஜென்ட்ஸ். திஸ் இஸ் வாட் ஐ சி. ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அப்படி டவுன் ஆகி அங்கே ஒரு வாரம் முடிச்சிடும்.
தெரியுங்களா? ஒரு வாரம் முடிஞ்சிடும். ஒரு பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னா அப்படியே ஒரு வாரம் முடிஞ்சிடும். அது முடிஞ்சு ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், அங்கிட்டு ஒரு வாரம் போயிடும், அப்புறம் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் வந்துடும், அது வந்துடும். எல்லாமே வச்சு ஜகல் பண்ணி தான் இந்த பிஸ்னஸை செய்யணும். இது பிஸ்னஸ் மட்டும் நான் செய்யறதுனால செய்ய முடியாது, குறைக்கணும். பட் எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி யுவர் பவுன்சிங் பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Practice this, you know why? Because bouncing back is daily. Okay, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சா முடிச்சதுன்னா ஸ்டாப், நெக்ஸ்ட், அடுத்து என்னோட அப்பாயின்மெண்ட் என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கணும் லைஃப்ல. அங்கேயே உட்காந்தோமா இது முடிச்சா ஒரு மாசம் முடிஞ்சிடும், 2வது மாசம் முடிஞ்சிடும். இதுதான் நம்ம கிட்ட இருக்கு, எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பிரச்சனை இதுதான். பவுன்ஸ் பேக் பண்ண மாட்டோம். Because I got lady agents அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. Ladies will be very emotional people. Even for guys also, there are many things can happen, but you got to bounce back. Bounce back, I'm not asking you to bounce back 3 months, 4 months later. அப்புறம் வருஷமே முடிஞ்சிடும். That's not. Quickly you must bounce back. அந்த bounce back பண்ற resilience, அந்த strong mindset உங்ககிட்ட இருக்கணும். இன்ஸ்டில் பண்ணுங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. முடிஞ்சா எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை என்ன, ஓகே அடுத்தது இப்போ வேலை, ஓகே எல்லாம் ஸ்மூத், ஓகே இது முடிஞ்சா நெக்ஸ்ட். அதிலே உட்காந்துருக்காதீங்க. அதிலே வந்து உட்காந்துருந்தீங்கன்னா யோர் டைம், யோர் லைஃப் இதே போய்கிட்டே இருக்கும். இட்ஸ் கோயிங் டு பி ஆன்கோயிங் திங். ஸோ இஃப் யூ கேன் பவுன்ஸ் பேக், யூ கேன் பி லைக் திஸ் லேடி அண்ட் மூவ் ஆன் அண்ட் பில்ட் யுவர் பிஸ்னஸ். ஆல்ரைட், நவ் I have also some okay, so far all okay? Yeah. Okay. So there are some agents who ask me this question. Sister, என்னோட இன்கம் ஏறவே இல்லை. Some full timers ஏறுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. ஸோ டைம் டேபிள் எடுங்கன்னு சொன்னேன். டைம் டேபிள் பார்த்தேன், மண்டே டு ஃப்ரைடே நிறைய பாக்ஸ் வந்து எம்டி. ஆல்ரைட், ஸோ மண்டே வந்து பிள்ளைங்களை ஏற்றணும். இப்போ கரெக்டாக ஃபுல் இந்த பிஸ்னஸில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து நீங்கள் அதை வந்து கீழ் கூட பண்ணலாம். அதை நல்லாவும் நீங்கள் பார்க்கலாம், அதை நிறைய பேர் கீழும் பண்ணிடுவோம். வி ஹேவ் டைம் இன் ஹேண்ட். யாருக்கும் ரிப்போர்ட் பண்ணணும், நம்ம ஆஃபீஸ்க்கு 9 o'clock வந்து வர சொல்கிறாங்களா, அங்கே வந்து 9 o'clock வந்து செக்இன் பண்ணுங்கன்னு இல்லையே, ஆஃபீஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்களா, இல்லையே. Okay, you can do anything you want as long you do your activity in the right way and bring in the production. அந்த இடத்துல தான் வந்து மிஸ்டேக் நடக்கிறது. ஏன்னா காலையில் எந்திரிச்சோன்னே பிள்ளைய போய் ஸ்கூலில் விடணும், அப்புறம் வீட்டுக்கு வரணும், கொஞ்சம் வீட்டு வேலைலாம் செய்வாங்களாம். அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அப்புறம் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். வீட்டு வேலைலாம் செய்வாங்கக்கா, 12 மணிக்கு பிள்ளைய ஏற்றிட்டு வருவாங்கக்கா, அப்புறம் இருந்தால் அப்பாயின்மெண்ட் போவாங்க, அப்புறம் வருமே 3 மணி 4 மணி பிள்ளைங்களுக்கு பாடலாம் சொல்லி கொடுங்க. அப்போ எவ்வளோ நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா 9 to 5 hours, those part timers இந்த ரூம்லையா அவுட் சைட் ஆட்டியா எப்படி வேலை செய்கிறாங்க தெரியுங்களா? ஒரு 3000 வெள்ளிக்கு 4000 வெள்ளிக்கு 9 o'clock வேலைக்கு பேங்கர்ஸ், ஐ காட் பேங்கர்ஸ் இன் மை குரூப் ஆல்சோ. 9 o'clock வேலை எத்தனை மணிக்கு மதர்ஸ்லாம் எந்திரிக்கிறாங்க, ஈவன் டு கைஸ் ஆல்சோ. நான் 5 மணி 5:30 மணிக்கு எந்திரிச்சு ட்ராவல் பண்ணணும், ஜேமை தாண்டி போகணும், பிள்ளைங்களை செட்டில் பண்ணணும், சமைச்சு வைக்கணும், எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸில் 8-8:30 மணிக்கு இருக்கணும். எஸ் சொன்னோம், நம்ம எல்லாம் வேலை செஞ்சுருக்கோம் தெரியும். 8:30 மணி 9 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸில் இருக்கணும். அப்புறம் முடிஞ்சோடனே டாங்குன்னு 5 மணி முடிச்சுட்டு போயிட முடியுமா? முடியாது. பாஸ் அப்போத்தான் 5 மணிக்கு நீங்கள் மீட்டிங் வாங்கன்னு சொல்லுவார், அப்போத்தான் ஓவர் டைம் செய்யணும்னு சொல்லுவார். எஸ் சொன்னோம். ஸோ என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் தெரியுங்களா அவங்களோட லைஃப் ஸ்டைலு? ஸோ வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து வீட்டுக்கு போய் சேரும்போது மணி 7:30-8 மணி. செக் வித் யுவர் கிளையன்ஸ், தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங், யூ ஆஸ்க் them உங்களோட ஒர்க்கிங் ஸ்கெடியூலில் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. 7:30 மணி 8 மணிக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, சம்டைம்ஸ் சமைப்பாங்க, பிள்ளைங்க எல்லாம் படுத்து முடிச்சோன்னா காலையில் திருப்பியும் அதே ரூட்டீன். சம்பளம் எவ்வளோ வருது? 3,000 or 4,000. நம்ம என்ன வேலை செய்கிறோம், நம்மளோட இன்கம் ஒரு 4,000 வெள்ளி வரதுக்கு, பிள்ளைங்களை ஏற்றணும், இறக்கணும், விடணும், வரணும். அப்போ 4,000 வெள்ளி ஒரு சம்பளம் வரணும், 5,000 வெள்ளி சம்பளம் வரணும். நம்ம எப்படி வேலை செய்யணும்? செய்யறது இல்லை. எனக்கா காலையில் எந்திரிச்சா நம்மளோட பர்சனல் ப்ராப்ளமே நிறையா வந்துடும். வாட்ஸ்அப் வரும், சோஷியல் மீடியா வரும், இமெயில் வரும், இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம். ஓகே, அப்பாயின்மெண்ட் இருக்கா, 1க்கு போகிறேன், 2 அப்பாயின்மெண்ட் போகிறேன், முடிஞ்சிடும், அவ்வளோதான். பேச முடியும். இதுதான் வந்து ஃபுல் டைமர்ஸ் கிட்ட நடக்கிற பிரச்சனை. ஐ கேனாட் டாக் அபவுட் பார்ட் டைமர்ஸ் பிகாஸ் வி ஆர் ஒர்க்கிங். ஸோ நான் எப்படி வேலை செய்கிறேன், மந்த் டைம் எனக்கு ஒரு 10,000 வெள்ளியோ, ஒரு 15,000 வெள்ளியோ, 20,000 வெள்ளி வேணும்னா நான் எப்படி வேலை செய்யணும்? இன்ஃபேக்ட் நம்ம பிஸ்னஸ்ல வந்து இன்னும் மச் ஈஸியர் டு பிரிங் இன் த இன்கம் compared to those who are in employment. Yes or no? 15,000 is a very normal income that you can earn. பட் எப்படி வேலை செய்கிறோம்? நான் வந்து எம்ப்ளாயியோட மைண்ட் செட்டில் இருக்கனால எல்லாரும் அந்த கேள்வி கேட்டுங்க. நான்லாம் இது when I was an agent 9 o'clock எனக்கு வீட்டை விட்டு வெளியே ஆகலன்னு எனக்கு அப்படியே படப்படன்னு கில்ட்டியாக இருக்கும். ஐயோ மணி 9 ஆச்சு, இன்னும் வெளியே ஆகல அப்படின்னு. That was the mindset. Now no, being a GM, of course I go, I clean morning, then only I'll start. பட் இந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு இருக்கணும். யூ மஸ்ட் ஹேவ் மார்னிங், இது வந்து என்னோட வேலை. அந்த டிசிப்ளின் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணினீங்கன்னா யூ கேன் ஹேவ் அ குட் ஒர்க்கிங் பேட்டர்ன், ரைட்?
Okay, this is also income producing activity. Earlier what I mentioned, income producing activity and income reducing activity. ஒரு டேல வந்து உங்களோட income producing activity என்ன சொல்லுங்க? What is your income producing activity? What is income producing activity? What is income? And the income reducing activity நான் நிறைய சொல்றேன். பிள்ளை ஏத்தணும், பிள்ளை இறக்கணும், சமைக்கணும். 10-11 மணிக்கு கால் பண்ணனா அப்படி ஏஜென்ட் ஃபோன் எடுத்து ஆமாக்கா வீட்டில் இருக்காங்கக்கா, அப்புறம் அப்பப்போ அங்கே சவுண்டு கேட்கும், சமைக்கிற சவுண்டு கேட்கும், அப்புறம் மங்குகள் ஒரு சவுண்டு கேட்கும் காலையில் 11 மணிக்கு 10:30 மணிக்கு. ஆனால் இன்கம் வரலன்னு சொன்னால் பிஸ்னஸ்க்கு நியாயமாக இருக்கணுமா இல்லையா? பிஸ்னஸ்க்கு நியாயமாக இருக்கணும்னா நீ எம்ப்ளாயி மாதிரி வேலை செஞ்சு ஆகணும். பேசணும். இதெல்லாம் இன்கம் ரெடியூசிங் ஆக்டிவிட்டி. பிள்ளையை போய் ஏற்றி விடுறேன், இறக்கி விடுறேன், இட்ஸ் ஃபைன் ஃபைன். சர்டன் இம்பார்ட்டன்ட் திங் ஃபேமிலி நீட்ஸ் நம்ம செஞ்சு தான் ஆகணும். பட் அந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் வேணும்னா அந்த இன்கம் ரெடியூசிங் ஆக்டிவிட்டியை நீங்கள் டெலிகேட் பண்ணணும், கொஞ்சம் குறைக்கணும். இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டி நான் அப்புறமேல வரேன். இன்கம் ரெடியூசிங் ஆக்டிவிட்டி நிறைய பேருக்கு இருக்கும், எஸ்பெஷலி லேடிஸ் இன்க்ளூடிங் மீ. இதெல்லாம் இன்கம் ரெடியூசிங் ஆக்டிவிட்டி. ஓகே, அப்புறம் ஒரு கிளையனை போய் நான் போய் இவங்கள்ட்ட பேசுகிறேன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துட்டு என் கிளையண்ட் பேசுகிறேன். அவங்ககிட்ட உட்காந்து 3 hour தாத்தா கதை, பாட்டி கதை, ஃபேமிலி கதை, அவங்க எல்லா ப்ராப்ளம்ஸும் அவங்ககிட்ட ஒரு 3 hour முடிச்சிடுவேன் நான். ஓகே, ஸோ ஹவு டு யூஸ் தட் தேர் பேசுனேன்னா ஓகே இவங்ககிட்ட ஒரு 1 hour தான் முடிச்சு, அடுத்து என்னோட நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். எனக்கு ஒரு டேல நீங்கள் பாருங்கள் ஒரு 3-4 அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு டேயே முடிஞ்சிடும். 3-4 அப்பாயின்மெண்ட் செய்ய முடியாது, சம்டைம் ஜாம் கன்சிடர் பண்ணணும். எஸ் சொன்னோம். ஸோ தி இன்கம் ரெடியூசிங் ஆக்டிவிட்டி வந்து இது நீங்களே வாட்ச் பண்ணுவோம். வாட் இஸ் மை இன்கம் ரெடியூசிங் ஆக்டிவிட்டி எவ்ரிடே? இல்லை ஏற்றுறது, இறக்குறது, சமைக்கிறது, கல்யாணத்துக்கு போகிறது. ஒரு இன்னொன்று தெரியுங்களா, ஃபியூனரல். ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை ஃபியூனரல். ஏஜென்ட்க்கு மீட்டிங் டேல காலையில் வரும்போது கால் பண்ணுவாங்க, எனக்கு மெசேஜ் வரும், அக்கா மை ஆண்டி பாஸ்டவே அப்படி கோ ஃபார் ஃபியூனரல். ஏங்க நீங்கள் ஃபியூனரல் இறந்துட்டாங்கன்னு தெரியும், என் ஒரு ஈவினிங் போகலாம், ஒரு மத்தியானம் போகலாம், அன்னைக்கு அப்பயே போய் அவருக்கு போய் படத்து முன்னுக்கு உட்காந்து அழுதுருமா? நான் கேட்குறேன். இதெல்லாம் ஏஜென்ட்ஸ் ஆட்டிடியூட். இது ஏஜென்ட்ஸ் ஆட்டிடியூட், யூ நோ. அண்ட் இட்ஸ் வெரி அனோயிங் when somebody tells me இறந்துட்டு, of course it's a family, immediate family, and really you have to be there, it's different story. Other than that, client இறந்துட்டாங்க, ஆண்டி என்ன பாட்டி இறந்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னா ஏன் மீட்டிங்கை விட்டுட்டு நீ போய் அங்கே போய் உட்காரணுமான்னு கேட்குறேன். மீட்டிங்கை முடிச்சுட்டு போடா, பாட்டி எந்திரிச்சு உட்கார மாட்டாங்க தானே, குறைக்கணும் அவங்க ஆட்டிடியூட் வர. அவங்க சொன்னாங்க நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் வந்தேன், மீட்டிங் வந்தேனே. இது லீடர்ஸ் வந்து செய்ய மாட்டாங்க, ஐ மீன் ஏஜென்ட்ஸ் வந்து செய்ய மாட்டாங்க. எனக்கு வந்து அட்மிட்டட் உட்காரணும், ஊசி போட்டுருக்கோம், இப்படி தான் எனக்கும் கால் வரும், ஊசி போட்டுருக்கோம், அப்படியே இன்னமும் 4 செத்து போகிற மாதிரி மெசேஜ் வரும். நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி ஓகே டேக் கேர் பண்ணிக்கேன், ஆனால் வாங்க விட்டுட்டு வாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வாங்கன்னு இங்கே வந்து மயக்க மாட்டாங்கன்னா நம்ம மேலே வந்துடும் ப்ளேம். ஏன் சொன்னோம்? ஸோ பரவாயில்ல நீங்கள் அங்கேயே இருந்துங்க. இது லீடர்ஸோட ஆட்டிடியூட், ஃபைட்டிங் ஆட்டிடியூட் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும். அதான் நீங்கள் மீட்டிங்க்கு வரலன்னா ஒன்லி ஃபியூ ரீசன்ஸ் இருக்கணும் தெரியுங்களா. இஃப் யூ ஆர் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல், யூ ஆர் நாட் வெல், இட்ஸ் ஃபைன், வர முடியாது. அதர் தென் தட் ரியலி ஒரு இம்பார்ட்டன்ட் நீட்ஸ் ஒரு ஃபேமிலிலனா மேபி வர முடியும். அதை தவிர்த்து என்னங்க ப்ராப்ளம் நம்மளுக்கு மீட்டிங் வருது? காசு கட்டுறோமா மீட்டிங்கில்? இட்ஸ் a free knowledge that is given to all of us and it's for my benefit. She's talking about my goal. She's not talking about her goal. She's talking about என்னோட டெவலப்மெண்ட், என்னோட growth, என்னோட ப்ரொமோஷன், என்னோட இன்கம், என்னோட ஃபேமிலி வெல்பீயிங். ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ஐயோ லீடர்ஸ் மீட்டிங் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எஸ் நோ, ஐம் டாக்கிங் ஃப்ரம் தி ஏஜென்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இந்த மைண்ட் செட் வந்து எவ்ரிபடி ஹேஸ் டு ட்ராப் இட். நேச்சுரலி உங்களுக்கு வந்து அந்த லேர்னிங் ஆட்டிடியூட் இருந்துச்சு, நான் வரணும் மீட்டிங் எது அதெல்லாம் முதல்ல ஸ்மால் திங்ஸ் பட் செய்யுங்க, உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். இந்த வருஷமாவது நம்ம இதை செய்வோம், மீட்டிங்கே நான் மிஸ் பண்ணக்கூடாது. அன்லெஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் அக்கா ஐ வில் reasonable, I will tell my agents no need to come. Other than that, there's no reason, there's no excuses for not coming for meeting. To me, I believe in that very strongly, right? So income producing activities, I'll share with you many income producing activities. You can take a snapshot of this. Okay, என்னோட job என்ன? காலையில நான் எந்திரிச்சேன்னா what as a business person, entrepreneur. Alright, so agents, many of you maybe are not recruiting, verum personal sales mattumna kaalile endirichi nammala vela enna. These are many things that you can actually do. Meet to complete a witness program. What is witness program? We have a special form I can share with your GSM later. Assuming she is my client, she has bought a policy from me, I can tell her, sister, I want to do a witness program. நீங்க
நீங்கள் வந்து இந்த மாதிரி பாலிசி வாங்கியிருக்கீங்க. I have been dealing with you only all this while, sister. So I need to meet with any of your family member or your close family friends. Why? Because in terms claim வந்துச்சுன்னா at any point of time when claims arise, I don't have anybody to speak to. So I need your close people or friends for me to speak to. Okay, I'm not going to share your benefits. Now அவங்க போயிட்டு இவங்க 1 million வாங்கிடுறாங்க, that is PDPA. But for me to speak that this person has bought a policy at a point of crisis, this is how much is paid, you know. So உங்களை வந்து emergency contact கொடுத்துருக்காங்க. In terms for me to proceed with the claim, I might need your help. So she will refer me 3 people. I can do that, right? There's a special form I can share with her, so I can speak to my client like that. And all this while I've been dealing with this lady only. I don't know her husband, I don't know her sister, brother. She bought a policy, she just paid. In case if anything happen, I yaar pay paakradhu? Yes or no? So I'm asking her to refer me. That is called witness program. Do that. All these are income producing activity. Number 2, what you can do, meet them to hand over new product brochure, explain or close the referral. Alright, so if you feel எனக்கு நீங்க ஒரு வேலையும் இல்ல நான் என்ன செய்யறது, share something with them, a material or brochure or something. Okay, make visits to fairs, expo, exhibition. Or exhibition, expo வந்து every day it's happening in Mid Valley or any shopping complex. Yes or no? பாத்துறீங்க தானே? Or you can just Google and see எங்க exhibition நடக்குதுன்னு. You see, when you go for exhibition, every booth la வந்து ஆள் வந்து முன்னுக்கே நிப்பாங்க. They want to talk to you, you know. Oh, come ma'am, welcome ma'am, we are doing this. நீங்களும் பேசலாம் தானே, strike conversation பண்ணலாம் தானே. So what you can do, I am Miss Sarah from Gradison, this is my card, what do you do, what do your company business, and பேசலாம் தானே, striking conversation, right? So you can exchange contact, correct? So you can give a brief introduction about yourself and leave the place. அது ஒரு activity இல்லையா? Income producing activity. Next, get involved in roadshows. You all know roadshow நீங்க செய்யலாம். In terms of agency roadshow, do cold calls. All these are income producing activities. இன்னைக்கு நான் 20 calls செய்யணும்னா நான் 20 calls செஞ்சு ஆகணும். அடுத்து தான் வந்து நான் அடுத்த வேலைக்கு போகணும், என் ஃபேமிலி வேலையா whatever job. All these are income producing activity. Next is visit or stay with people in the hospital. If your client is admitted, எல்லா admissionக்கும் நீங்க ஓடணும்னு அவசியம் இல்லை. We also have to be professional. I've seen my agent, oh my client admitted a call to go. Why have to gung ho so much? You don't have to. It's all online. Yes or no? GL approval வாங்கி கொடுத்துட்டோமா, check பண்ணோமா, it's fine. But in some cases, if you feel that you want to build a relationship or meet the family or what, why not? சும்மா இருக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யலாம் தானே. Can go. இன்னைக்கு எனக்கு appointment cancel ஆயிடுச்சு, எனக்கு ஒரு வேலையும் இல்லை, my client is admitted, I want to visit my client. Clinicals, oh you know how are you and all these things. So family members irukanga, family members irukanga, that is income producing activities. Meet to do a policy review. I met this person, she got 3 policies with me. Last 4 years she got a policy with me. Today I got nothing much to do. என்னோட appointment cancel ஆயிடுச்சு, அப்படியே blur, அன்னைக்கே சுத்தம் பண்ணிடுவோம் எல்லாரும், என்ன செய்யறதுன்னு தெரியாது. So think of various ways. I'm giving you some ideas. So you can actually call up this client, I want to do a policy review. By right, every year I do a policy review. 1 year once I do a policy review with my client so that it stays fresh in your mind about your policy. Because policy கொடுத்துட்டு வந்தானா அவங்க கிட்ட கேளுங்க, உங்களோட லிமிட் என்னன்னு கேளுங்க, சம்மோஷன் என்னங்கிற யாருக்குமே தெரியாது. ஸோ are we doing our reviews or not? So I can go and do. இன்னைக்கு எனக்கு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை தானே, சும்மா தானே இருக்கும், எல்லாமே கேன்சல். I can call, I want to see you, I want to do a policy review. It's also an income producing activity. From there she will ask me, எனக்கு இவ்வளோ தான் கவரேஜ் இருக்கா, this is my annual income, what happens if this thing happen? I can strike a conversation, yes or no? Alright, so that's one. And deliver a policy, get a third party to witness after doing a short explanation. After when you're delivering, now எல்லா e-policy வேற வந்துருச்சு. So you got to be careful when e-policy is out. மிந்தி வந்து ஹார்ட் காப்பி பாலிசி நம்ம ஒன்றுன்னா கோத்ரூ பண்ணி இது பண்ணோம். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, ஏஜென்ட்கள்லாம் பிகேம் வெரி ஈஸி. தே ஜஸ்ட் வாட்ஸ்அப், இதான் பாலிசி, இதான் முடிஞ்சு, பாலிசி இமெயில் பண்ணுறாங்களா, முடிஞ்சிருச்சு. அவங்கெல்லாம் ஹைடெக், வெரி ஹைடெக். நவரவும் கூடாது, கமிஷன் மட்டும் வந்துடணும் கரெக்டாக, நவரக்கூடாது. எல்லாம் வீட்டில் இருந்தே ஒரு இதுக்குள்ளே இருந்து முடிச்சிடுவாங்க கதையெல்லாம். கேட்டாக்கா பாலிசி கொடுத்து அங்கே போய் கேட்டாக்கா அவன் இன்னும் பெனிஃபிட் எனக்கு தெரியாது, இந்த பெனிஃபிட் தெரியாது. ஸோ வாட் யூ கேன் கிரியேட் திஸ். You know, if you are giving an e-policy, iPad la download பண்ணுங்க, Telegram la sit down with go through the conditions with the e-policy, go through பண்ணுங்க. So from there, you know, you can ask them for a witness. You know, I need to speak to, again, witness program na, right? Call to meet people in the obituary column to help to make a claim if any. Newspaper பாத்தீங்கன்னா நிறைய obituary column. I got some friends who have successfully recruited people through obituary column or also sold policies. obituary column பார்த்துருக்கீங்க தானே, உடனே இறந்தாங்கன்னா உடனே கூப்பிடாதீங்க, ஏன்னா அவங்க let them settle down with
funeral and all that. All this you can collect. All these are activities that you can do. Obituary column la பாருங்க கீழ எல்லாம் நம்பர் போட்டுருப்பாங்க. So this guy என்ன செய்வாரா, he will collect cut பண்ணி collect பண்ணுவாரா நியூஸ்பேப்பர்ல. collect பண்ணிட்டு after a month later he will call the people in the obituary column. Call them and create activity, where the claims as arise, whatever needs that need to be done. Do a market survey. Do you all have a standard market survey இருக்குதா? survey form இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஒரு வேலையும் இல்லை. How do I make an income producing activity நான் எப்படி ஆக்குறது? Do a survey. This is the most simplest job. ஒரு survey ஒரு நாளைக்கு நான் அட்லீஸ்ட் செஞ்சிடணும். அதுவும் செய்யல, ஒரு ரோட் ஷோக்கும் போல, ஒருமே செய்யலன்னா அந்த டே வந்து will be a zero day. Yes or no? இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டி அன்னைக்கு இல்லை அப்படின்னா அப்போ ஒரு சர்வே ஃபார்மை ஃபைலில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எனக்கு ஒரு வேலையை நான் செய்யலை, எனக்கு அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆச்சு, இது கேன்சல் ஆச்சு, ஒன்றுமே இல்லை, அட்லீஸ்ட் நான் போயிட்டு ஒரு 2 சர்வே செஞ்சுட்டு வந்துடுறேன். யார்கிட்டயாவது செய்யலாமா இல்லையா? செய்யலாம். plenty of ideas is there. only thing execution இல்லை யாருக்கிட்டையுமே. ரைட்? Tell a beautiful life insurance story every time you meet people. When I meet someone like a new person, அவங்க கூட உட்காந்துருந்தேனாக்கா purposely நான் சொல்லுவேன். ஆனால் நான் போய் சொல்லலை, ஏன்னா ரியல் லைஃப் ஐ ஹவ் டன் many claims. நம்ம எல்லாமே கிளைம் செஞ்சுருக்கோமா இல்லையா? we got stories, many stories, right? Recently I did a claim for a lady. This is try பேசும்போதே நீ conversation tell a beautiful life insurance story அவங்க சொல்லுங்க. அவங்க திருப்பி கேட்பாங்க உங்கள்கிட்ட, ஆமாம் அவ்வளோ கிளைம் செஞ்சீங்க, பட் இப்போ நான் அவங்களே சில்லறை தான் கேட்பாங்க. So you are actually giving awareness to somebody. We can do that, right? Alright? So that you can do. Need to explain procedures of making claims, statistic and nomination. Nomination பற்றி நீங்கள் பேசலாம். எத்தனையோ கிளைண்ட் வந்து நாமினேஷன் இல்லை. So you can meet up with them on nomination purposes. So all this why I am sharing is how do I create more one-to-one, this one-to-one. எனக்கு வந்து everyday என்னோட purpose வந்து I must sit in front of a human being. It sit in front of someone. Yes or no? ஒரு நாளைக்கு யாருக்கிட்டையாவது நான் வந்து முன்னுக்கு வந்து உட்காந்துருந்தோம் பேசுறதுக்கு. இல்லாட்டினா அது இன்கம் ப்ரொடியூசிங் ஆக்டிவிட்டி இல்லை, இன்கம் ரிடியூசிங் ஆக்டிவிட்டிஸ். எஸ் ஆர் நோ? ஸோ நம்மளோட டியூட்டி என்னன்னா இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம், பட் என்னென்ன கிரியேட்டிவ் வேலை பார்க்க போனால் தீஸ் ஆர் கிரியேட்டிவ் வேஸ். கிரியேட். இன்னொன்று ஒன் டே ஹேட் நீங்கள் பிளான் பண்ணணும். நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், நாளைக்கு மண்டே எல்லாத்துக்கும் தெரியும், காலையில் ஸ்கூலில் போகிறோமா வர இல்லை. வாட் இஸ் யுவர் பிளானிங்? ஒன் டே ஹேட் பிளானிங் இல்லாட்டினாலும் தேர் வில் பி அ ப்ராப்ளம். பிகாஸ் தேர்ஸ் நோ, அன்னைக்கு காலையில் எந்திரிச்சிட்டு யோசிப்போம். ஈவன் ஹேப்பன் டு பி சம் டைம் பிளான் பண்ண மாட்டோம். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சோம் அப்படியே ப்ளோவாக இருக்கும். ஓகே நீங்கள் சினிமா. ஸோ நீங்கள் ஒன் டே ஹேட் பிளான் பண்ணுங்கள். யூ வில் பி த டே வில் பி வெரி effective. Alright? So how many people are going for promotion? ப்ரொமோஷன் போகிறவங்க கை நல்லா தூக்குங்க. ஓகே. ஏஜென்ட் டு UM to GM or UM? Alright. Okay. First year or second year sis? Second year agent. Going first year. Okay. Alright. So who else going for promotion? UM promotion போறீங்க. Okay. Alright. First year இருக்கீங்களா? Second year? First year. இந்த வருஷம் முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் யூஆர் UM, ரைட்? முடிச்சிட்டா நெக்ஸ்ட் இயர் யூஆர் UM. ஓகே, ரைட். ஸோ ஈஸி வென் மெசேஜ் டு ப்ரொமோட்டிஸ் ஐ ஆல்வேஸ் UM. நான் வந்து UM ஃபியூ இயர்ஸ் இருந்தேன். GM எடுக்கணுங்கிற மைண்ட் செட்லேயே இல்லை நான். UM ஃபர்ஸ்ட் வந்து UM ஐட்டமா அப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம் கொஞ்சம் நாளைக்கு. ஓகே, இப்போ நீங்கள்லாம் UM எடுக்க போனால் UM இருக்காங்க யாராவது? நீங்கள் UM. ஓகே, வெரி குட். ரைட். ஓகே. ஓகே, ஸோ யூஎம்மாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ தான் நடு கிராஸ் ரோட்டில் இப்போ நிற்கிறீங்க. எஸ் ஆர் நோ? தேர் வில் பி a burnout syndrome at one point of time. இப்போ வராது, ஒரு கட்டத்தில் வரும். burnout syndromeனா kind of feeling that many years I'm as a UM, அதான் burnout syndrome. இங்கிட்ட ஒன்றில் ரிக்ரூட் கிடைக்கல, இது கிடைக்கும். அந்த burnout syndrome வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் GMக்கு ரன் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்னோட GM ஸ்டோரி I tell you because that was a very significant for me to share, so I want to share. Okay, so promotees வந்து எப்போதுமே வந்து நடு ஒண்ணே நீங்க வந்து கிராஸ் பண்ணி ரோட தாண்டி போயிடணும். எஸ் ஆர் நோ? ப்ரொமோஷன் எடுக்க போறவங்க உங்களுக்கும் சொல்றேன், நீங்க இங்க தான் நிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு நீங்க நிக்கிறீங்க. ஒண்ணு நீங்க ரோட தாண்டி போய் ப்ரொமோஷன் கையில எடுத்துடணும். ஓகே, நீங்க பின்னாடி போக முடியாது, ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரொமோஷன் எடுத்தீங்க தானே. ஓகே, போக முடியாது. It won't look nice. It's not nice. It's your pride, right? You want to finish it. So இந்த நடுவில் நிற்கும் போது இங்கே நடுரோட்லேயே நிற்கக்கூடாது ரொம்ப நாளைக்கு.
ரொம்ப நாளைக்குனா காட்டி வந்து இடிச்சிடும். பேசணும். ஸோ க்ராஸ் பண்ணி ஓடி போயிடணும். ஓடி போகிறதுக்கு வந்து என்ன தேவைன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஃபோக்கஸ் அண்ட் கமிட்மெண்ட் இஸ் நீடட் ஸோ மச். நீங்கள் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யோர் ரிக்ரூட் அண்ட் யோர் ப்ரொமோஷன் க்ரைட்டீரியா மட்டும்தான் நீங்கள் செய்யணும். ப்ரொமோட்டிஸ் தட்ஸ் மை மெசேஜ் ஃபார் த ப்ரொமோட்டிவ். ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு இருந்துச்சுனாக்கா த பர்ன் அவுட் சிண்ட்ரோம் மைட் கம் அண்ட் யூனோ ஸோ இட் டசன்ட் will not this thing. So and coming back to my promotion, so நான் UM a few years இருந்தப்ப அப்படி like you know கொஞ்சம் recruits and செய்வேன் அப்படின்னு. So there was a year நானே எனக்குள்ள பேச ஆரம்பிச்சேன். அதான் நீங்கள் மைண்ட் மேப்பிங் நீங்கள் செய்யணும். yourself நீங்கள் வந்து UM போகிறீங்க, GM போகிறீங்கன்னா you have to do a mind mapping for yourself brother. நீங்கள் ஸோ நான் என்ன செஞ்சேன்னா 2017 வரைக்கும் ஃபியூ இயர்ஸ் I was a UM. 2018 sorry, something came to my mind. Something told me that I should finish my GM. Time for me to run for my GM. அந்த strong mindset ஒரு seriousness வந்து அந்த attraction வந்து உங்களுக்கு வரணும். Okay, அது உட்காந்து நீங்கள் தனியாக நீங்கள் talk to yourself, do a mind mapping. Similarly, I'm talking to all of you that you must finish your UM year 2. So நான் என்ன calculate பண்ணா 2018, 2019, 2020, 2021 I will be GM நான் plan பண்ணேன். ஏன்னா I have a reason behind. 2021ல வந்து என் daughter will be going to school, 7 years old at that point of time அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ I thought that இப்போ வந்து kindergarten I can run around and all this, but once I become a GM and she's in school I can focus more on her. Yes or no? So that was my purpose. அதான் சொல்கிறேன், your purpose must be right. அந்த டைமில் I don't want to run all this. ஸ்கூலுக்கு போன பிறகு GM ப்ரொமோஷன் அது இதுன்னு I don't want. ஸோ நான் யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணேன். 2018ல year 1 GM செய்யணும், 2019ல year 2 GM செய்யணும், 2020ல நான் year 3 GM செய்யணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணினேன். ஓகே, 2018ல month of September when I was doing September வரைக்கும் it wasn't so good, இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ நான் உட்காந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணப்போ நான் somebody recruited, அவங்க மூலியமா இன்னொருத்தவங்களை ரெக்ரூட் பண்ணேன். சம்திங் கேம் அதான் நான் சொல்கிறேன், யூ மஸ்ட் ஸ்பீக் டு த யூனிவர்ஸ் வாட் யூ வாண்ட். நீங்கள் அந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லணும், யூ மஸ்ட் டெல் தட் ஐ வாண்ட் திஸ், ஐ மஸ்ட் ஃபினிஷ் திஸ்னு. எல்லாமே தானாக வரும், உங்களுக்கு தானாக வரணும். எங்கேருந்து ஆள் வந்தாங்கன்னு எனக்கே தெரியல, இன்ன வரைக்கும் ஐம் வெரி பசில். எப்படி அது ஒர்க் பண்ணிச்சுன்னு தெரியல. திஸ் இஸ் கால்ட் law of attraction. So 2018 I finished my GM year 1. Okay, so அது முடிச்சோன்னே and I recruited a banker. She came in, she was ready to be a UM. எங்கேருந்து வந்தாங்கன்னா I need a 1 UM, at least 1 or 2 UM. அவங்க ரெடியாக வந்தாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்க UM செஞ்சாங்க. ஸோ செகண்ட் இயர் I already have about 20 over manpower. ஸோ நீங்கள் GM எடுக்க போகிறீங்கன்னா எப்படி ஒரு 25 to 26 manpower இருந்துச்சுன்னா இட்ஸ் குட் ஃபார் யூ. Okay, so target on having a 25 manpower for yourself. So 2018ல நான் முடிவு பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டேன், 300 plus முடித்தேன். தென் செகண்ட் year 2 GM ப்ரொமோஷனுக்கு நான் பிளான் பண்ணேன். அடுத்து ஓகே year 2 செய்யணும் எப்படின்னு பிளான் பண்ணப்போ அந்த வந்த ஒவ்வொரு ஏஜென்ட்டுமே வந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க, இங்கிட்டு வந்தாங்க, எல்லாம் வந்து டீமை நான் பில்ட் பண்ணிட்டேன். year 2 வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். year 3 2020ல என்ன நடந்துச்சு? கோவிட் இயர். எஸ் ஆர் நாட்? கோவிட் 2019லேருந்து ஆரம்பிச்சு 2020ல கோவிட். ஃபைனல் இயர் ஜிஎம்னு இத்தனை வருஷம் கழிச்சு செய்யணும்னு சொல்லுவோம், அந்த வருஷமா கோவிட் வரும். எஸ் ஆர் நாட்? ஐ அண்ட் மை சம் அதர் ஃப்ரெண்ட் ரன்னிங் எல்லாம் கர்ஃப்யூ அண்ட் ஆல் திஸ் திங், லாக்டவுன் பீரியட் அண்ட் ஆல். ஐ வாஸ் கல்குலேட்டிங் எல்லாரும் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, காசு செலவழி இப்போ பயப்படுவாங்க தானே, கோவிட் வந்துச்சு கையில் காசு. அட் த சேம் டைம் பீப்புள் ஆல்சோ லுக்ட் இன் டு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ. Okay, so அந்த 2020லேயும் வந்து somehow because your strong mindset, very powerful அந்த மைண்ட் வந்து உங்கள்கிட்ட அந்த law of attraction வந்து you must believe, you must write, you must do a mind mapping. It will happen. It has happened to me. In my experience happened. UMR இருந்தாலும் சரி, GMR இருந்தாலும் சரி, it can be done. அப்படின்னா எங்கேயோ something is wrong. Correct yourself. Sit down. அதான் நான் சொல்கிறேன், sit in silence and plan. It will work. ஸோ அந்த பிளானிங் செஞ்சால் கரெக்டாக நான் பிளான் பண்ண மாதிரி 28 இது யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல, இது எனக்குள்ளே வந்தது. அதான் நான் சொல்கிறேன், என்றைக்குமே இந்த டிசைர் மஸ்ட் கம் வித்தின் யூ. யாரும் வந்து சொல்லிட்டு போனால் அது 2-3 நாள் தான் இருக்கும், நான் செஞ்சு முடிச்சிடணுங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கும். அது வெறி இருக்கணும், வெறி இருந்தே ஆகணும் எப்போதுமே. ஸோ 2018, 19, 20, 21 I became a GM and I sent her to school. I was a GM. நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் வந்து மார்ச்சில் திறந்தாங்க.
because of COVID also. I wanted to change my car and GM முடிச்சிரும். I don't want to think about all this compliance and all this requirement criteria எல்லாம் அதெல்லாம் போட்டு இருக்கணும். Because when she's going to school, I want to be at peace. I want to feel that I'm a GM. That was the run that I did. 2018, 2019, 2020, I was proudly with my new car because March மாசம் வரைக்கும் காடி வந்து அவனுக்கு கொடுக்கல. Because I changed from Toyota Altis to Honda CR-V. I'm not a car person. I like to save more money on property. So Honda CR-V புது காடியில as a GM நான் first day ஸ்கூல்ல போய் விட்டேன். And I thought myself, அந்த காடி ஆர்டர் பண்ணி காடி வரல. அவன் மார்ச்ல தான் கொடுத்தாங்க, ஸ்கூல் மார்ச்ல தான் திறந்தாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக நான் பிளான் பண்ண ஸ்கூல் உள்ளுக்கு போகிறேன் with the balloon and with the welcoming. I already take out my GM. I'm in my new car. My daughter is getting down from the new car. How does it work? So how does it work? இது எல்லாமே வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கும். Okay, so that is my message to promotees. Alright, so this is for those who are in the recruitment. This is one thing that I practice and I told my brother, let's come up with this. Okay, when the new agent உள்ளுக்கு வரும்போது, for those who are running in the recruitment and all this thing, when you bring in a new agent, ஒரு brand new agent உள்ளுக்கு வரும்போது அவங்க வந்து ஒரு பேபியோட மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. they are very new. அவங்களோட ரூல்ஸ் தெரியாது, எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. அப்புறம் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லவே இல்லை, இது செய்யணும்னு சொல்லலை, அது சொல்லணும்னு செய்யலை, காஸ்ட் செய்யணும்னு நீங்கள் சொல்லலைன்னு சொல்லுவாங்க. கம் அக்ராஸ் ரைட் லீடர்ஸ், ஐம் ஷூர் யூ ஆல் வுட் ஹவ் கம் அக்ராஸ். ஸோ இது எல்லாமே வந்து செய்யணும்னா இந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து I will give them when they are signing a contract. So when the agent come in signing a contract, the next paper I will give is this agreement between you and me. என்னோட expectations towards you is this. What is my expectation? Some of it I'll go through that I have to create a daily one-to-one create பண்ணணும். This much of production and you also have a minimum requirement by the company. ஏன்னா நாளைக்கு சொல்லுவாங்க நீங்க சொல்லலன்னு சொல்லுவாங்க. It happened to me also. So I came up with it. எல்லாமே நான் சொல்லிட்டேன் அதுல. இன்னொன்னு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நான் உங்களுக்கு எல்லாமே குரூப்ல இருக்கு. ஓகே, என்னோட குரூப்லயும் இருக்காங்க. சில பேர் வந்து இந்த சிசிடிவி மாதிரி வேலை செய்வாங்க தெரியுங்களா, உள்ளுக்கே வரமாட்டாங்க, ஆனா பின்னாடி ஒரு சிசிடிவி இருக்கும். ஒரு ஆள் கேஸ் க்ளோஸ் பண்ணா கூட காங்கிராச்சுலேட் பண்ண மாட்டாங்க, ஆனா அந்த சிசிடிவி பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க இன்னைக்கு ஒரு ஆளுக்கு கை தட்டினா தான் நாளைக்கு உங்களுக்கு கை தட்டுவாங்க ஒருத்தவங்க. எஸ் சொன்னோம். ஸோ அந்த ஆட்டிடியூட்ல இருக்கும். ஒருத்தவங்க க்ளோஸ் பண்ணா இவங்க தானே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் எதுக்கு சொல்லணும், அவங்களே சொல்ல தேவையில்லை. அந்த ஆட்டிடியூட்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஆல்வேஸ் டெல் பி ஆக்டிவ் பிளேயர் இன் வாட்ஸ்அப் குரூப். இது நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட டீம். எஸ் சொன்னோம், யூ நீட் ஈச் அதர். இன்னும் யாருக்குமே வந்து இந்த பிசினஸ் நான் தனியாக செஞ்சுக்கோ அவங்க என்ன சொல்றது, அந்த ஆட்டிடியூட்ல இருந்தீங்கன்னா சாரி டு சே யூ கேனாட் க்ரோ. cannot grow. ஒரு ஃபேமிலியில் பாருங்க, எங்கள் அம்மா அப்பா என்னத்த சொல்கிறது, நானே செஞ்சுக்கிட்டு போகிறேன், அந்த பிள்ளை நல்லா வருமா? வராது. எந்த பிள்ளை வந்து அம்மா அப்பா கூட சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணி அந்த அவங்களோடே வந்து நல்லா வரும். You all know, right? All of you know. Okay? Similarly, this is a family and the ego must drop down. You always feel that because the leaders have gone through the past. We all have gone through the past. Fail பண்ணியிருக்கோம், ஜெயிச்சிருக்கோம், ஃபெயில் பண்ணியிருக்கோம், அழுதுருக்கோம், அழுகாம விட்டுருக்கோம், எல்லாமே we have went through. Just name it. We have gone through. So that's why we tell people இந்த வேலை செய்யாதீங்க, இந்த ராங், இந்த வேலை போகணும்னா கேட்டுக்கீங்க, எடுத்துக்கீங்க அட்வைஸை. ஸோ ஆல்வேஸ் go to some WhatsApp குரூப்பில் வந்துட்டு இதுதான் நடக்கும், எங்கள் குரூப்லேயும் நடக்கும். ஸோ ஐ டெல் ஏஜஸ் டோன்ட் ஐசோலேட் யோர் செல்ஃப். காணாம போகாதீங்க குரூப்ல இருந்து. ஆல்வேஸ் பி இன் டச், பி அப்பியர் பண்ணுங்க குரூப்பில். கம் ஃபார்வர்ட். திஸ் இஸ் வாட் ஐ டெல் மை குரூப். ஸோ யூ கேன் டூ திஸ் சிமிலர்லி. அண்ட் of course we talk to them about production and approaches and meeting attendance on conditions கொடுத்துருவேன். Okay, for me this is working for me. So my meeting attendance is good compared to my brothers. என்னோட agents, most of them will be there in meeting. Why? No, because I give them condition. There will be a meeting, there will be a learning session. You have to be there in the day. Unless valid reason வரமுல்லனா it's okay. ஸோ இது இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு மீட்டிங், இன்னைக்கு மீட்டிங், ரேடிசனில் ட்ரைனிங், எத்தனை ட்ரைனிங். ஸோ யூ ஹேவ் டு கண்டிஷன் த நியூ ஏஜென்ட் அண்ட் திஸ் இஸ் ஹவ் த ஏஜென்சி எக்ஸ்பெக்டேஷன். ரைட்? ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் ஆல்சோ டு தோஸ் ஹூ ஆர் கோயிங் யூனிட் மேனேஜர்ஸ் அண்ட் அவங்களோட ஏஜென்ட் இது இருந்தீங்கன்னா ட்ரை டு சப்போர்ட் த லீடர் as much as possible. This time again say, coming back to as a family, don't think நான் எதுக்கு recruit பண்ணணும், நான் எதுக்கு நான் leadership போல, நான் இது அந்த மைண்ட் செட்டில் இருக்கு. அந்த support the leader who is going for his promotion.
அவங்களோட ஏஜ் நீங்கள் இருந்தீங்கன்னா that's my message. You must always support a leader that bringing new recruits. அவர் வந்து ஏறணும், அவர் யூஎம் ஆகட்டும், அவர் ஜிஎம் ஆகட்டும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் ஏஜென்ட்லாம். நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா தான் நாளைக்கு வந்து இன்னொருத்தவங்க இருப்பாங்க உங்களுக்கு. எஸ் சொன்னோம், நீங்கள் ஏறும்போது it all comes back again and again. So support the team, support, talk to your leaders, you know how many recruits that we are bringing, what is our agency goal. இந்த கேள்வியெல்லாம் ஏஜென்ட் யாருமே கேட்க மாட்டாங்க. Because they are selfish, they are just with them. என்னோட income அவங்க overriding earn பண்றாங்க, the leaders are earning. That's the mindset that you should drop. The overriding to the leaders எதுக்கு தெரியுங்களா? They are training you, they are teaching you, they are answering your calls, உங்களுக்கு கைட் பண்றாங்க. So that is the perks that is given to the leaders. Yes or no? அது நம்ம வந்து பேசவே கூடாது. They have spent time, they are here to do this. So that's the overriding perks given by the company. உங்களுக்கும் அந்த overriding வேணுமா, move up the ladder. Yes or no? So that you can think of. So that's a mindset that I create to my agents in terms of attendance, in terms of participation in the team. இது நீங்க செய்யலாம் when you bring in new people. Another thing, in sales, time okay then? Okay. In sales, you are not a product pusher, you are a problem finder and a problem solver. Okay, we are not a product pusher. Of course, company come up with many ways of either sell பண்ணுங்க, அது sell பண்ணுங்க. If it's right for your client, please go all out and talk to them or advise them. Other than that, problem வந்து you see, when a person is going to the doctor, வயிற்று வலின்னு சொன்னா அந்த டாக்டர் என்ன மருந்து கொடுப்பாரு? வயிற்று வலி மருந்து தானே கொடுக்கணும். நம்ம தானே தலைவலி மருந்து கொடுக்கலாமா, இல்லை நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக் மருந்து கொடுக்கலாமா? இல்லை. என்ன ப்ராப்ளமும் நான் உங்களுக்கு see each and everybody இந்த ப்ராஸ்பெக்டாக இருக்கீங்கன்னா everybody got a story behind. இவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. even she is my prospect example, she got a story behind. Probably mother, 3 children இருப்பாங்க. Okay, she is a breadwinner, husband ஒரு breadwinner இருப்பாங்க. இவங்க maybe single, not married. She also got insurance need. இவங்களுக்கு என்ன? So when you are doing a fact finding, எல்லாருக்கும் different தேவைகள் இருக்கும். ஒரே ப்ராடக்ட் எடுத்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியாது. எஸ் or no? ஸோ இந்த கல்ச்சர் வந்து we must stop. So try to be more professional. யாருக்கு எது ரைட்டாக நம்ம கொடுக்கணுமோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். That's why I always believe in this. I always ask my agents when they speak about certain product, GFW or whatever, GFW இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து கவரேஜ் இல்லை. ஓகே, கவரேஜ் இல்லை. ஸோ இது வந்து ஒரு சேவிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸ் யூ கேன் கிவ். அதர் தென் அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே யூ ஆர் ப்ரொடெக்டட் இருப்பாங்க. You follow the PAD formula: protection, accumulation and distribution. These are 3 phases in financial planning. First one, you must talk about protection, preservation, protecting your income. ரெண்டாவது step in financial planning is accumulation. Accumulation na நீங்க என்ன அவங்களோட shares or unit trust or fixed deposit அந்த மாதிரி பேசலாம், or even your GFW or whatever savings you can talk. ஆனா இங்கே முதல்ல செஞ்சிருக்க மாட்டாங்க. டக்குன்னு எனக்கு சேவிங் பிளான் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இங்கிட்ட மெடிக்கல் கார்டு கூட இருக்காது. Third is distribution. PAD third stage is distribution. So financial planning வந்து 3 stages are there: preservation, accumulation and distribution. What is distribution? She is probably 50 வயசுல இருக்கலாம், maybe she is distributing estates, distributing assets or policy. நான் யாருக்கு கொடுப்பேன், அதான் will writing சொல்றாங்க. So இந்த 3 stages கரெக்டாக ஃபாலோ பண்ணானா we can actually advise our clients well. So need-based selling is important. I'm sure all of you know. So அவங்களுக்கு என்ன கொடுக்கும்? So real case, one of my client who's actually not client, my agent or client. So when I went there, my father passed away பண்ணி just about 2-3 months. When I met the boy, about 23 years old தான் அந்த பையன். Very responsible boy. Mother, sisters இருக்கா. ஸோ அந்த பையன் சொன்னாரு, அக்கா அப்பா இறந்துட்டாங்கக்கா, இப்போ எல்லாமே ஒரு 23 வயசு பையன் சொல்கிறான், அப்பா இறந்துட்டாருக்கா, இப்போ என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நான் தான் டேக் கேர் பண்ணுவேன், என் ஃபேமிலியில் நான் தான் பொறுப்பு எடுக்கணும்கான்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், நான் சொல்லலை. ஹீஸ் டெல்லிங். ஸோ அதனால் என்னோட இன்சூரன்ஸ் எல்லாம் பார்க்கணும்க்கா. ஸோ 2-3 months முன்னுக்கு வந்து அவர் பாலிசி ஒன்று வாங்கியிருக்காரு. என்ன பாலிசி தெரியுங்களா? somebody has come and given just GFW $600 monthly. ஓகே, ஆனால் கவரேஜ் வந்து வெறும் மெடிக்கல் கார்டு 50,000 மெடிக்கல் கார்டு தான் இருக்குது. ஸோ அந்த பையன் வந்து இறந்தான்னா எவ்வளோ அந்த காசு ஃபேமிலிக்கு போகும்? இஸ் now a breadwinner, right, replacing the father. என்ன ஆகும்? எவ்வளோ காசு போகும்? ஒன்லி அந்த மெடிக்கல் கார்டில் உள்ள பேமெண்ட் தான், சப்மிஷன் தான். GFW will only pay the premium. ஸோ அந்த பையனை கேட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது, ஏன்க்கா அப்படின்னாக்கா இந்த மாதிரி நான் இது பண்ணணுன்றது. ஸோ அப்போ யாரும் வேலையை வந்து கரெக்டாக அங்கே செய்யலை. நம்ம ஏஜென்ட் வந்து யாரும் வேலையை கரெக்டாக, இதுக்கு தான் வந்து மீட்டிங் இம்பார்ட்டன்ட், இதுக்கு தான் மீட்டிங்கில் லேர்ன் பண்ணுறது நம்ம என்ன கொடுக்கணுங்கிறது. ஸோ அந்த பையன்ட்டு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் தெரிஞ்சு, இல்லை அவர் தான் சொன்னார் இந்த மாதிரின்னு. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு வந்து நம்ம நியாயமாக அந்த வேலையை செய்கிறோமா?
இதே இது நம்ம ஃபேமிலியாக இருந்தாலும் நம்ம செய்வோமா? நம்ம என்ன கரெக்டாக வாங்கணும், கரெக்டாக இருக்கணும் தானே நினைப்போம். அதே மாதிரி தான் அவங்க வீட்லேயும் அந்த அந்த இருக்கும் தானே அந்த ஃபீலிங் எல்லாமே. ஸோ அந்த 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 இமோஷனல் அந்த ப்ரொஃபஷனலிசம் நம்மக்கிட்ட இருக்கணும். நான் எதை வந்து கரெக்டாக யாருக்கு கொடுக்கணுங்கிறது. a lot of people don't do that. ஸோ அதுக்கப்புறம் நான் பேசின பிறகு அந்த பையனுக்கு வந்து like 500,000 கவரேஜ் என்னவாங்க. ஸோ there are many cases out there when you speak to people, understand, do proper fact finding, give the right product, not simply சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஹெல்த்தியாக உள்ள ஆளுங்களுக்குலாம் ஜிஎல்ஜி கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்கணும்? ஜிஎல்ஜி இதோட வெயிட்டிங் பீரியட் இன்னும். why not I give a normal life plan? நாளைக்கே இறந்தாலும் பாலிசி காசு கிடைக்கும். yes or no? why GLG? ஏன்னா சீக்கிரம் அண்டர்ரைட்டிங் வந்துருமா, சீக்கிரம் இன்ஃபோர்ஸ் ஆகிடுமா. when I asked the client, எனக்கு தெரியல அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் பாருங்களேன் கிளையண்ட் வந்து அவ்வளோவா தெரியாது ப்ராடக்ட் அன்லெஸ் வேலி ரொம்ப படித்தவங்க தான் கரெக்டாக இது பண்ணுவாங்க. அதை தென் ஏஜென்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நான் வாங்கினேன். ஸோ எதுக்கு ஜிஎல்ஜி கொடுக்கணும்? மெடிக்கல் கண்டிஷனே இல்லை, கொடுக்க தேவையில்லையா? அப்போ உங்கள் சவைநலத்துக்காக நம்ம கொடுக்குறோமா இல்லை அவங்களுக்காக கொடுக்குறோமா? இதை வேலையை செய்யும் போது நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா யூ வில் லாஸ்ட் லாங் இன் த பிஸ்னஸ். ஓகே, சஸ்டைனபிலிட்டி இன் த பிஸ்னஸ். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ another case. This particular lady is a big policy holder of mine. Husband short day many years back. So I took over the family policy and all that. I closed almost about 200 or 1,000 policy of a family. That's a year I did my MDRT. So அப்போ அவங்கள்ட்ட வந்து நான் எல்லாம் பேசிட்டு இருக்கப்ப பார்த்தா அவங்களுக்கு வந்து no health issues, nothing at that point of time. But the agent gave a GGA policy, Great Junior Advantage, ஒரு saving policy கொடுத்துருக்காங்க, monthly $600 or $700. Okay, ஸோ நான் ரிவ்யூ பண்ணப்போ கேட்டீங்க நீங்கள் கிரிட்டிக்கல்ஸ் இல்லை அவங்க தான் சொன்னாங்க இது எடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ த டைம் நான் மெட்டு அவங்க ஆல்ரெடி ஹேவ் அட்மிஷன் இந்த ஹாஸ்பிட்டல், அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, என்னால் கொடுக்க இன்ன வரைக்கும் அவங்க கிரிட்டிக்கல் பாலிசி இல்லை. இது யார் செஞ்ச தப்பு? நம்ம. ஏன்? லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம். எஸ் சொன்னோம். ஸோ இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டே போனோம்னா அதனால தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் சம்டைம் பீப்புள் ஆர் ஸ்கோல்டிங், ஓஏஜன் வந்தாங்க, காசு எடுத்தாங்க, ஒழுங்காக சொல்லலை சொல்கிறாங்க தெரியுங்களா? இதை நம்ம குறைக்கணும்னா நம்ம ரைட்டாக அட்வைஸ் பண்ணணும். அந்த லேடி பர்டிகுலர் லேடிக்கு மெனி இயர்ஸ் பேக் இந்த பர்டிகுலர் ஏஜென்ட் ஷி வாஸ் MDRT த்ரூ அவுட், நவ் நோ லாங்கர் தி பிஸ்னஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் இட். ஸோ அவங்க வந்து சும்மா பாலிசி வாங்க, சேவிங் பாலிசி கரெக்டான ஃபேக்ட் ஃபைண்ட் பண்ணி கரெக்டான வேலை செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த லேடிக்கு ஒரு 1 மில்லியன் 4 மில்லியன் கிரிட்டிக்கல் இருக்குமா இல்லையா? நான் லேட்டாக போயிட்டேன், நான் லேட்டாக போய் செக் பண்ணி இன்ன வரைக்கும் இந்த கேஸ் வந்து தந்தான் cannot get critical illnesses. ஆனால் I didn't put down the agent, I don't want to tell. I have to cover up. நம்மளோட இண்டஸ்ட்ரி, நம்மளோட பீப்புள் யாரையும் தப்பாக சொல்லக்கூடாது. இன்னைக்கு இந்த ஏஜென்ட் போய் நீங்கள் தப்பாக சொல்லுங்கள், நாளைக்கு இன்னொரு ஏஜென்ட் உங்களை பற்றி தப்பாக சொல்லுவான். யாரையும் வந்து தப்பாக ஏஐ வந்து வெரி பேட், எங்கள் கம்பெனி தான் குட், இந்த இதெல்லாம் பேசவே வேணாம். ஏஐ இஸ் ஈக்குவலி குட், கிரேட் ஈஸ்டர்ன் இஸ் ஈக்குவலி குட். எல்லாமே இன்சூரன்ஸ் கிளைம் பே பண்ணுற கம்பெனி தான். I've seen agents talking, ஓ அந்த கம்பெனியா அதுவா, ஓ அந்த ஏஜென்டா, அதெல்லாம் பேசவே வேணாம். No need to put down any agent. So I had to tell her, இல்லை கிடைக்கல அந்த மாதிரி தான் சொல்ல முடியும், வேறு என்ன பண்ண முடியும், இன்ன வரைக்கும் இல்லை. ஸோ are we ஜஸ்டிஃபையபிளாக வேலை செய்யணுமா, கரெக்டாக வேலை செய்யணுமா? Ask this question to yourself. Alright, so this is why I always mention, I always tell people, இது வந்து ஆத்திச்சூடி புக்கு, நீங்கள் தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும். ஆத்திச்சூடி புக்கில் பார்த்தீங்கன்னா செய்வன திருந்த செய்யணும் ஒரு இது இருக்குது. ஆத்திச்சூடி யார் இருக்குன்னா அவையார், அவங்கள ஐ திங்க் வரி 57வது வரி. ஐ லவ் ரீடிங் த புக். இந்த இதில் வந்து செய்கிற வேலையை வந்து பர்ஃபெக்ஷனாக செய்யணும், க்ளோஸ் டு பர்ஃபெக்டாக செய்ய பாருங்க. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என் வேலையை வந்து நான் சுத்தமாக கரெக்டாக த ரைட் வே, த எத்திக்கல் வே, த ப்ரொஃபஷனல் வே, ஹவ் ஐ கேன் அட்வைஸ் பீப்புள் அவுட் தேர் ஸோ தட் when something were to happen to the family, they should not suffer. ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுற காசும் வந்து நம்ம கூட இருக்கும், பிஸ்னஸும் பாசிட்டிவாக இருக்கும். லாங் ரன் யூ கேன் பி இன் திஸ் பிஸ்னஸ் அண்ட் யூ grow in this business. So செய்வன திருந்த செய். With that, I wish you all the best. All right, take care. ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க.
Okay, just wanted to share before I forget the sales idea that I want to share with all of you. Okay, so you can use the simple sales idea paper if you want to speak to people. Income producing activity once again. Don't go with the mindset that இன்னைக்கு நான் உங்களை பார்க்க போறேன் இன்னைக்கு நான்